நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ரம்யா. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில யார் இருக்காங்கன்னு கேட்டா, சேலத்திலிருந்து ஹெர்பல் நாப்கின் மட்டும் இல்லாம சிறுதானியங்களை பயன்படுத்தி கேக் குக்கீஸ் தயாரிச்சு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க மணிமேகலை அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட தொழில் பத்தின நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம், நான் மணிமேகலை சேலத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் சேர்லம் ஃபுட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட உரிமையாளர். நான் இப்போது 1 இயரா பண்ணிட்டு இருக்கேன். உண்மையை சொல்ல போனா நான் பிசினஸ் பண்ணும் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு சுத்தமா இல்ல. நான் வாக்குல என்னோட வேற ஒரு தேடல்ல போயிட்டு இருந்தேன். நான் டீச்சிங் லைன்ல போகணும்ட்டு தேடல் ஆரம்பிச்சிருந்தேன். இது என்னோட பையனோட ஸ்கூல் மூலியமா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. எதையோ தேடிட்டு போறோம், நம்ம கையிலேயே நமக்கானது இருக்குன்னு என் பையன் மூலியமா எனக்கு தெரிஞ்சதுங்க. ஓகே மேம். இப்போ 1 வருஷமா இந்த சுயதொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ அந்த தொழில் மூலமா என்ன மாதிரியான பொருட்கள் தயாரிச்சு விற்பனை பண்றீங்க? அதை எப்படி கத்துக்கிட்டீங்க மேம்? நான் கிளாஸஸ் தாங்க மேம் நிறைய போனேன். கிளாஸ் போய் தான் நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். மில்லட்ஸ்லயும் ட்ரெடிஷ்னல் ரைஸ்லயும் ப்ரௌனி, அதுக்கப்புறம் ஜாம், ஹோம்மேட் ஜாம்ஸ், ஹெர்பல் நாப்கின், டவல் பொக்கே, இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளவு பொருட்கள் தயாரிச்சு விற்பனை பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்க. இதற்கான மூலப்பொருட்கள்லாம் எங்கேருந்து மேம் கிடைக்குது? நான் மில்லட்ஸுக்கும் ட்ரெடிஷ்னல் ரைஸுக்கும் விவசாயிங்க கிட்ட இருந்தே நான் வாங்கிக்குவேங்க மேம். எனக்கு நியர்பை கொல்லிமலை ஏரியா நியர் பக்கத்துலதான் இருக்கு. நான் அங்கிருந்து சொல்லி வச்சு சிறுதானியத்தெல்லாம் தெனை, ராகி இதெல்லாம் நான் மலையிலிருந்தே வாங்கிக்குவேன். மற்ற பொருட்களுமே கீழே கொல்லிமலை கீழே இல்ல எங்களோட சுற்று வட்டாரத்துல இயற்கை விவசாயிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட நான் வாங்கிக்குவேங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சுயதொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்போ எவ்வளவு முதலீட்டுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க? அப்படி முதலீடுன்னா எனக்கு எதுவும் நான் போடலைங்க மேம். ஏன்னா நான் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுமே ப்ரீ ஆர்டர் மாதிரி எடுத்துக்குவாங்க மேம். அவங்க பே பண்ணிடுவாங்க. நான் அதை வச்சு நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன் மேம். ஓகே மேம். இப்போ மார்க்கெட்டிங் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? மார்க்கெட்டிங் வேர்ட் ஆஃப் மவுத் தாங்க மேம். நிறைய இப்ப என்னோட பையனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வாங்குவாங்க, அவங்க மூலியமா நல்லா இருக்கு அந்த மாதிரி சொல்லி சொல்லி ஒருத்தர் சொல்லி தான் எனக்கு பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் சோசியல் மீடியா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மேம். இப்போ சிறுதானியங்கள் பயன்படுத்தி நீங்க கேக்கு இந்த மாதிரியான பொருட்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்றதுனால இந்த கொஸ்டின் உங்ககிட்ட மேம். இப்போ சிறுதானியங்கள் நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது மேம்? சிறுதானியம் எடுத்துக்கிறதுனால மேம், இப்ப சர்க்கரை நோயாளிகள் ஆகட்டும் இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்புல இருக்குன்னா நமக்கு உடனே சரியாகாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது நம்மளையே இயற்கை உணவோட நம்மளையே சரி பண்ண விடும். இப்ப சர்க்கரை நோய்க்கு அரிசி நல்ல உணவு தான். எல்லாரும் வெள்ளை அரிசி கெடுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வெள்ளை அரிசி கெடுதல் கிடையாது, நல்லதுதான். அது சுகர் லெவல் டக்குன்னு அதிகப்படுத்திடும் ரத்தத்துல. ஆனா சிறுதானியத்துல நீங்க எடுக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ரத்தத்துல குளுக்கோஸ் லெவல்ல அதிகப்படுத்தும். அதுதான் வித்தியாசம். இயற்கையான பொருட்கள் தயாரித்து விற்பனை பண்ணுறீங்க. அதாவது சிறுதானியத்தில் நிறைய கேக்கு குக்கீஸ் இந்த மாதிரிலாம் தயாரித்து விற்பனை பண்ணுறீங்க. இதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க மேம்? மேம் இதை தவிர்த்து நான் டவல் பொக்கே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேங்க மேம். நிறைய இடிஐக்கு சேலம் இடிஐ ஆஃபீஸருக்கு நான் அவர் ஃபுல்லாகவே இறங்கிட்டு தான் வாங்கிட்டு இருக்காங்க. டவல் பொக்கே செஞ்சுட்டு இருக்கேன். ஹெர்பல் நாப்கின் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேங்க மேம். ஆக்சுவலாக நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பையிலேருந்தே என்னோட ஒரு தாக்கம் அது அதிகமாகவே இருந்தது. பெண்களுக்காக என்னோட ப்ராடக்ட் எல்லாமே நான் பெண்களுக்காகங்கிற மாதிரி தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் இப்போ வரலுமே. அந்த வகையில இயற்கை அந்த ஹெர்பல் நாப்கின் பண்ணோம்னா நம்மளோட ஒரு பொண்ணு வீட்டுல கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க தலைமுறைக்கே அது யூஸ் ஆகும். அதனால நான் ஹெர்பல் நாப்கின் கிளாஸஸ் மட்டும் எடுத்துட்டு இருக்கேங்க. இப்போ ஸ்டார்டிங்ல என்னதான் ஒரு முதலீட்டுல நம்ம ஸ்டார்ட் பண்ணி இருந்தாலும் இதற்கான வரவேற்பு அப்படின்றது இப்போ எப்படி மேம் இருக்கு? அது ரொம்ப கஷ்டமா தாங்க மேம் இருக்கு. ஒருத்தங்க கிட்ட நிறைய அவேர்னஸ் வந்துருச்சுங்கிறாங்க, ஆனா இன்னுமே மக்கள் கிட்ட அது இன்னும் வரலைங்க மேம்.
மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து காஸ்ட் வைஸுங்கிறப்ப அவங்க கிட்ட நான் இதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணி அஃபோர்டபுளா இருக்கும், நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு கிட்ட நான் சேல்ஸோ இல்ல அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுங்கிறதே பெரிய சவாலான விஷயமா தான் இருக்கு. இப்ப கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்கங்க மேம். ஓகே மேம். இப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம கடந்து வந்தால் தான் ஒரு பிஸ்னஸை நல்லபடியாக நம்மளால் ரன் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் சந்தித்த சவால்கள் இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். நான் கண்டிப்பாங்க மேம். நான் வந்து கோதுமை மாவு ஒரு ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். உமன்ஸ் டே அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேங்க மேம். அதாவது அந்த கோதுமை மாவுல சீட்ஸ் எல்லாமே இன்ஃபியூஸ் பண்ணி கோதுமை மாவு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். என்னோட சொந்தக்காரங்களே தான் வாங்கினாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா காஸ்ட் வைஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாத்துக்கிட்டையுமே பரப்பி விட்டு அந்த ப்ராடக்டையே வந்து சேல்ஸ் அப்படியே எனக்கு குறைஞ்சிடுச்சு. எங்க குறைஞ்சது, எப்படி குறைஞ்சது நான் அனலைஸ் பண்ணி பார்க்கல. அந்த கஸ்டமரே என்கிட்ட சொன்னாங்க, இல்ல இப்படி நீங்க சொல்லிதான் வந்து ரேட் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க, நாங்க வாங்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ஒரு விஷயம் நான் ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு பெண் தான் அங்க வந்து எதிரியா இருக்காங்க. அப்படிங்கிறப்ப கஸ்டமர் கிட்ட வர கஷ்டத்தை விட எனக்கு இது மூலியமா வர கஷ்டங்கள் அதிகமா இருந்தது. ஏன்னா நம்ம வாங்குற மூலப்பொருட்கள் விலையும் சரி, தரமான பொருட்கள் வாங்குறப்ப அதுக்கான விலை நிர்ணயம் தான் நம்ம பண்ண முடியும். அது வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் மேம். ஓகே மேம். இப்போ என்னதான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நம்ம கடந்து வந்திருந்தாலும் இந்த இடத்துல நான் ரொம்ப பெருமையாக உணர்றேன், அந்த மாதிரியான தருணங்கள் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். நிறையவே இருக்குங்க மேம். 2012 நான் என்னோட காலேஜ் படிப்பை முடித்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு நான் அந்த ஒரு 10 இயர்ஸ்ல நான் என்னோட வாழ்க்கையை வந்து இப்படியே கடந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவேனா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு சுத்தமா ஐடியா இல்லாம பண்ணதே எனக்கு பெரிய பெருமையா படுற விஷயமா தான் இருக்கு. இன்னொன்னு, இப்ப என் குழந்தைங்க வந்து நாளைக்கு வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நீ என்னமா பண்ண, வீட்டுல சும்மா தானே இருந்தீங்கன்னு சொல்லாம எங்க அம்மாவும் ஒரு ஹோம் பேக்கரா இருக்காங்க, ஒரு ஆண்டர்பிரனரா இருக்காங்க அப்படின்னு சொல்றப்பயும் பெருமையா இருக்கு. இன்னைக்கு நான் வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு நான் என்னால முடிஞ்ச உதவியை வந்து நான் என் மூலியமா நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுவே எனக்கு பெருமையா விஷயமா இருக்கு. இப்போது நான் ஹேர்பல் நாப்கின் அப்புறம் சிறுதானியங்கள் வச்சு கேக் பிஸ்கட் இந்த மாதிரிலாம் தயாரித்து விற்பனை பண்ணுறீங்க. இப்போ என்னோட தொழிலில் நான் தனித்துவம் அப்படின்னு ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா மேம்? கண்டிப்பாங்க மேம். என்னோட டேக்லைனே வந்து நோ மைதா, நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ ஒயிட் சுகர், அந்த கான்செப்ட் தாங்க மேம். இப்ப நான் தீபாவளி அப்ப கூட நான் நிறைய காம்போ ஆஃபரோ இல்ல பலகாரம் இதெல்லாம் போட்டிருந்தேன். அதுல ஒரு கஸ்டமர் எனக்கு கால் பண்ணி என்னோட தொழிலாளிகளுக்கு நார்மல் ஸ்வீட் அண்ட் காரம் செஞ்சு தர முடியுமான்னு கேட்டாங்க. நான் முடியாது அந்த மாதிரி சொன்னாங்க மேம். ஏன்னா என்னோட தனித்துவமே வந்து இந்த மைதா யூஸ் பண்ணாம ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாம பண்டங்கள்லாம் செஞ்சு கொடுக்கறது தான். அதனால நான் அந்த தனித்துவத்தை நான் இழக்கவும் மாட்டேன். இப்போ நம்ம நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி மேம் தொடர்பு கொள்ளலாம்? சோசியல் மீடியால இருக்குங்க மேம். சேரளம் ஃபுட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா ஐடி இருக்கு. நீங்க அதுலயும் என்னைய கான்டாக்ட் பண்ணலாம். நம்பருமே வந்து கொடுக்குறேங்க மேம். சோசியல் மீடியால இன்ஸ்டால வந்து சேரளம் ஃபுட்ஸ் அப்படிங்கிற பேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட நம்பருமே வந்து 6383879388. இப்போ உங்களோட பிஸ்னஸ்ல நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது அடுத்த கட்ட பிளான் எதுவும் இருக்கா மேம்? கண்டிப்பா இருக்குமா. நான் இப்ப வீட்டுலதான் வச்சு சின்ன அளவுலதான் செஞ்சுட்டு இருக்கேன். அடுத்து நான் ஒரு ஷாப் வைக்கணும். அந்த ஷாப்ல வந்து என்னோட ப்ராடக்ட்டும் இயற்கையா விளைவிச்ச ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோட ஷாப் வந்து ஆர்கானிக் இதா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் போயிட்டு இருக்குங்க மேம். ஓகே மேம். இப்போ ஹேர்பல் நாப்கின் தயாரிக்க எப்படி கத்துக்கிட்டீங்க, அதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது மேம்? ஹெர்பல் நாப்கின் வந்து கிளாஸ் தாங்க மேம் நான் போனேன். சென்னையில தான் போய் கிளாஸ் கத்துக்கிட்டேன். அது மூலியமா என்ன நன்மைகள்னா, இப்ப வர நாப்கின்ஸ் எல்லாமே வந்து பியூர் காட்டன் அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து அம்மாங்க காலத்துல யூஸ் பண்ண துணி கூட ஓரளவுக்கு ஹைஜீனா நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற நாப்கின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நேரம் நமக்கு தாங்குது அப்படின்ட்டு நம்ம வச்சுக்கிறோம். ஆனா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் கவரால தான் நம்மளுக்கு கவர் ஆயிருக்கும்.
இப்ப நம்ம காட்டன் ஹெர்பல் நாப்கின்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் தான் இருக்கும், பயோடிகிரேடபிளா இருக்கும். மண்ணுக்கும் சேதம் இல்லாம நமக்கும் சேதம் இல்லாம இந்த இது வந்து நம்மளை பாதுகாக்குது. இன்னொன்னு நம்ம அதுலயே வந்து நம்ம ஹெர்பல்ஸ் வந்து நிறைய ஆன்டிசெப்டிக் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குற கற்றாழை, மலவேம்பு, அதுக்கப்புறம் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், இன்னும் நிறைய இதர பொருட்கள் எல்லாமே நம்ம அதை இன்ஃபியூஸ் பண்ணி தான் நம்ம அந்த நாப்கின் தயாரிக்கிறோம். இப்போ உங்களை மாதிரியே சுயதொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? பெண்களா இருக்கிற நமக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு தனித்துவம் கண்டிப்பா நமக்குள்ளேயே இருக்கும். அது தேடி கண்டுபிடிங்க. ஏன்னா நான் வந்து எதையும் நான் நிறைய கிளாஸஸ் பண்ணேன், ஆரி ஒர்க், டீச்சர் ட்ரைனிங் எல்லாமே பண்ணினேன். ஆனா என் கையிலே என்னோட தனித்துவம் இருந்ததுன்னு என்னோட குழந்தை மூலியமா தான் எனக்கு தெரிஞ்சது. நான் வந்து நல்லா சமைப்பேன், நல்லா பேக் பண்ணுவேன் அப்படிங்கிறது. அதாவது உங்ககிட்டயே உங்களோட தனித்துவம் இருக்கும், அதை கண்டுபிடிங்க. தயங்கி நிக்காதீங்க, வெளியே வாங்க. வெளியே நீங்க 2 இடத்துக்கு, ஒரு 4-5 இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய பழக்கம் வரும், நிறைய உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். ஓ, உலகத்துல இப்படி நடந்துட்டு இருக்காங்க, இப்படி நடந்துட்டு இருக்கு, நம்ம தான் இப்படி இருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சியோ இல்ல ஒரு உத்வேகமோ ஏற்பட்டு நீங்க ஆரம்பிப்பீங்க. அதனால எல்லாருமே வந்து உங்களுக்கான சுயதொழில நீங்க ஆரம்பிங்க. இப்போ எந்த ஒரு சுயதொழில் செஞ்சாலும் ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய, அதாவது குடும்ப ஒத்துழைப்பு அப்படின்றது ரொம்பவே அவசியமான ஒண்ணா இருக்கு. அப்படி உங்களோட குடும்ப ஒத்துழைப்பு எப்படி மேம் இருக்கு? என்னோட தொழில ஆரம்பிக்கிறது முக்கிய காரணமே என்னோட குடும்பம் தாங்க மேம். இது ரொம்ப பெருமையாவும் நான் சொல்லிக்குவேன். ஏன்னா என்னோட கணவர் தான் எனக்கு ரொம்ப முதுகெலும்பு மாதிரியே. நான் வந்து தயங்கி நின்ன இடத்துல எனக்கு தோல் கொடுத்து கை கொடுத்து தோல் தட்டி என்னை கூட்டிட்டு வந்தவரே அவர் தான். ஏன்னா நான் எதையோ தேடுறப்ப அவர் தான் வந்து சொன்னாரு, நீ இதையே பிசினஸா நீ பண்ணக்கூடாது, நீ இதை பிசினஸா பண்ணுன்னு எனக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சதே எனக்கு அவர் தான். இன்ன வரலுமே நிறைய ஸ்ட்ரகிள் வந்தாலும் அவர் தான் எனக்கு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருங்க. வீட்டுல குழந்தைங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு பெண்ணா மற்ற பெண்களோட வளர்ச்சிக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப வந்து ஒரு பெண்ணா நான் சொல்ல வர்றது வந்து, ஒரு பெண்ணா பிறந்துட்டோ, ஒரு இடத்துல பிறந்து இன்னொரு இடத்துல குடும்பத்துல போய் இணைஞ்சு அந்த குடும்பத்தோடயே நம்மளை அர்ப்பணிச்சுக்காம நமக்கான ஐடென்டிட்டிய வந்து நம்ம தேடணும். உங்களுக்கான தனித்துவத்தை, இப்ப நான் மணிமேகலை அப்படி சொன்னா ஓகே, இவங்க வந்து சேர்லம் ஃபுட்ஸோட ஓனர் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கான, இப்ப அனிதா அப்படின்னா அவங்க டைலரா இருக்காங்க, அவங்க பியூட்டிஷியனா இருக்காங்க, அவங்க ஆர்ட் ஒர்க்கா இருக்காங்க. அந்த மாதிரி உங்களோட தனித்துவத்தை நீங்க தேடுங்க. கண்டிப்பா காலம் வந்து உங்களுக்கு வழி காட்டும். நீங்க காலம் போற வழியிலேயே போகாம உங்களுக்கான வழியை தேடி நீங்க போங்க. குடும்ப சூழ்நிலை, எனக்கு யாரும் சப்போர்ட் இல்ல அந்த மாதிரி சொல்லி உங்களை நீங்களே தாழ்த்திக்காம அதை விட்டு, அந்த கூட்டை விட்டு வெளியே வாங்க. கண்டிப்பா ஒரு வெளிச்சம் உங்களுக்காக காத்து. ஓகே மேம். இப்போ அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? இந்த வாய்ப்பளித்த அதிரை பண்பலைக்கு மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் நீங்க என்னுடைய தொழில் வளர்ச்சியும் என்னை பத்தியும் நீங்க கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த என்னோட பேச்சு வந்து இல்ல என்னோட இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். இது மூலியமா யாராவது 2 பேர் பயனடைஞ்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த முறை வந்து என்னோட பேச்சு கேட்டுட்டு இருக்க நீங்க உங்களோட தொழில் வளர்ச்சியை கேட்கற அளவுக்கு நீங்க உயரணும். அதுதான் என்னோட நோக்கமும் கூட. வாழ்த்துக்கள். நேயர்களே, இது வரைக்கும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பத்தியும் அவங்களோட தொழில் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தியும் ஷேர் பண்ணிக்கிட்ட மணிமேகலை அவர்களுக்கு நம்ம நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் இருந்து விடை பெற போறேன். நான் உங்க RJ ரம்யா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 என்ற எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.